ஒன்றும் பிடிச்சி போச்சு. மறுநாள் வந்து டிக்கெட் வைக்கிறதுக்காக அங்கே வந்து வீட்டுக்கு வந்ததும் சரி, அப்புறம் மீனாவுக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சி போன விஷயங்களும் சரி, அதுக்கு வந்து மீனா காமிக்கிற அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதேமாரி வந்து டிக்கெட்டை வந்து அப்புறம் இப்போ கிடையாதுப்பா அப்புறம் வாங்கிக்கிறோம் அவங்க அண்ணி சொல்லுவாங்க. அதுன்னு பார்த்தா தேட்டரில் படம் பார்த்துருக்கிறப்ப சித்ரா வெளியே வரும் அப்படின்னு. ஸ்லைடுன்ற ஒரு விஷயமே இன்றைக்கி யாருக்கும் தெரியல. அன்றைக்கி வந்து தினசரி 4 காட்சிகள் வந்து இது மாதிரி தான் எழுதி போடுவாங்க. அதே மாதிரி படம் அவசரம் என்னது படம் முடிய இன்னும் 20 நிமிடம் இருக்குன்ற ஏன்னா படம் முடிச்சு நினச்சி போயிடுவோம். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஸ்லைட்லாம் அப்போ போடுவாங்க. படம் முடிய இன்னும் 20 நிமிடங்கள் இருக்கின்றது, கிளைமேக்ஸ் வர இன்னும் 5 நிமிஷம் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி வந்து உங்கள் உறவுக்காரர் வந்து யார் வந்து பார்வதி உங்கள் உறவுக்காரர் காத்திருக்கிறார். இந்த மாதிரி படம் ஓடிட்டு இருக்கிறப்ப இந்த ஸ்லைடு மூலமாக அந்த படத்தை தேட்டரில் இருக்கிறவங்கள வெளியே வர வைக்கிறதுக்கு அப்போலாம் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதில் வந்து சித்ரா வெளியே வரவங்களும் ஃபேமிலியோடு வருவாங்க. இது மாதிரி டிக்கெட் வாங்கணும்னு சொன்னீங்க, நீங்கள் மண் வாங்க வந்தீங்களா, வாங்காமல் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க அண்ணங்காரன் சொல்லுவோம், சித்ராவுடைய அண்ணன், நான் நம்பலைன்னு திரும்ப அதை வந்து சொல்லிகிட்டே வருவாப்புல. ஸோ இதனாலே இந்த மாதிரி ஒரு தன்னை ஒருத்தன் பார்க்க வரணுன்றதுக்காக எல்லா வேலையும் செய்வானா, இவ்வளோ ஒரு வெறித்தனம் இருக்குமா நம்ம மேலே, நம்மளுக்காக தான் இவ்வளோ தில்லாலங்கெல்லாம் பண்ணுறானா அப்படின்போது பெண்களுக்கு ஒரு சின்ன கிறக்கம் இருக்கும். அதில் அழகாக அதை வெளிப்படுத்துவாங்க அவங்க.